ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். என்ன ஆவி இருந்துச்சு? எக்ஸலண்ட் ஸ்பிரிட், விசேஷித்த ஆவி இருந்துச்சு தானியலுக்கு. இப்ப நம்ம பார்க்க போறோம், இந்த விசேஷித்த ஆவி இருந்துச்சுன்னா என்னென்ன நடக்கும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்க. தேர்ட் பாயிண்ட் என்ன? விசேஷித்த ஆவி. இப்ப இந்த விசேஷித்த ஆவி நம்ம இடத்துல காணப்பட்டுச்சுன்னா என்னென்ன காரியம் நடக்கும் பார்க்கலாமா? தானியேல் சாப்டர் 5 இதுல ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் வரும். சரிங்களா? ஒரு 4 பாயிண்ட் படிக்கலாம். அதாவது இந்த விசேஷ ஆவி நம்ம இடத்துல காணப்பட்டுச்சுன்னா, தானியேல்கிட்ட காணப்பட்டுச்சு. இப்படி விசேஷ வேதாந்தத்துல படிக்க போறோம். விசேஷ ஆவி காணப்பட்டுச்சுன்னா என்னென்ன நடக்கும் அப்படின்னு படிக்கலாம். தானியேல் 5 verse 17. அப்பொழுது தானியேல் ராஜா சமூகத்துக்கு பிரயோஜனமாக உம்முடைய வெகுமானங்கள், சரி 16 படிக்கலாம். 16ல பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவர்களை தெளிவிக்கவும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து நான் என்ன செஞ்சேன் கேள்விப்பட்டேன். இப்போதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும். தானியேல் 4:16. தானியேல் 4:16. நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் இந்த ரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பாய். அப்படிதானமா? அப்படிதானே சொல்றாரு. ஆனா இதே இப்ப பெல்சாசர் சொல்றாரு, எப்பா நீ பதில் சொல்லிட்ட அப்படின்னா உனக்கு என்னென்ன கிடைக்கும்? ரத்தாம்பரம் கிடைக்கும், கழுத்துல பொற்சர பணியும் கிடைக்கும். ராஜ்யத்துல எத்தனாவது அதிபதி? 3ஆம் அதிபதி. இப்பெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைச்சா என்ன செய்வோம்? ஆனா ராஜா, நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன், ராஜா எதுக்கு இதெல்லாம் ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு, வாக்குறுதி கொடுத்திருப்பாரு? ஒருவேளை தானியேலு சில பாசிட்டிவான திங்ஸ் சொல்லுவார் போல என்ன? ஆனா தானியேல் சொல்றாரு பாருங்க 17ஆம் வசனத்துல, அப்பொழுது தானியேல் ராஜா சமூகத்துக்கு பிரயோஜனமாக உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். பாயிண்ட் நம்பர் 1. விசேஷித்த ஆவி உள்ளவங்க எதுக்கு சாய மாட்டாங்க? வெகுமானங்களுக்கு சாய மாட்டாங்க, வெகுமான ரிவார்டுக்கு சாய மாட்டாங்க. அப்பா நான் அப்படி பிரசங்கம் பண்ணா எனக்கு அவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. சபையில சமாதானம் சொன்னாதான் அநேக ஆத்துமாக்கள் வருவாங்கப்பா, அப்படி எல்லாம் அவங்க சாய மாட்டாங்க. விசேஷ ஆவி உள்ளவங்க ஆண்டவருக்கு மாத்திரம் தான் பயப்படுவாங்க தவிர பாவத்தை பாவம் என்றும், சரிங்களா, நீதியை நீதி என்று என்ன செய்வாங்க சொல்லுவாங்களே தவிர அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்குமே அப்படின்னு சொல்லி they will not work for reward. ரிவார்டுக்காக, வெகுமானங்களுக்காக, பரிசுக்காக அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வாழ மாட்டாங்க. தேவனுக்காக மாத்திரம் தான் வாழுவாங்க. சரிங்களா? அதுக்கு என்ன வேணும்? நமக்கு விசேஷ ஆவி வேணும். விசேஷ ஆவி வேணும். விசேஷ இன்னைக்கு எனக்கு பாராட்டினாதான்ப்பா நான் அடுத்த வாரம், இந்த வாரம் பாராட்டினாதான் அடுத்த வாரம் சபைக்கு போகணும், இந்த வாரம் பாராட்டினாதான் அடுத்த வாரம் நான் பாட்டு பாடுவேன். பாராட்டுகளுக்காக ஆண்டவருக்காக எல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்படி செய்யறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட விசேஷ ஆவி அங்க இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா எந்த ஆவி? இன்னும் 2 ஆவிதான். ஒன்று தேவனுடைய ஆவி, இன்னொன்னு அசுத்த ஆவிதான். அந்த விசேஷ ஆவி ஒண்ணு அங்க இல்லைன்னா அது அசுத்த ஆவிதான். பாராட்டினா தான் செய்வேன் அப்படின்னா அங்க விசேஷ ஆவி கிடையாது. சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 2. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் போல. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இங்க ஒரு விசேஷ ஆவி உள்ள ஒரு மனுஷன் ஒருத்தர் இருக்கிறார். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். 6வது வசனம். பாருங்களேன். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவா. என்ன நடக்குமா? நீ அவருடைய கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேற மனுஷன் ஆவாய். பாத்தீங்களா? என்ன நடக்கும் நமக்கு? another man, வேற மனுஷன் ஆயிருவோம். அதே மனுஷனா இருக்க மாட்டோம். வேற மனுஷன் என்ன அர்த்தம்? verse 9 9வது வசனம் பாருங்களேன். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். இருக்குங்களா இல்லையா? அப்ப யார் இடத்துலாம் விசேஷ ஆவி இருக்குதோ அவங்க எப்படிப்பட்ட மனுஷனா இருப்பாங்க? வேற மனுஷனா இருப்பாங்க, another மேனா இருப்பாங்க. அவங்கள்ட்ட என்ன இருக்கும்? வேற இருதயம் அவங்களுக்கு இருக்கும். அவங்க விசேஷமான மனுஷன், வேற இருதயம் இருக்கும். அவங்க மனசு இருதயம் சுத்தமானதாக அவங்கள்ட்ட என்ன செய்யும்? காணப்படும். பாருங்களேன், இது எத்தனாம் அதிகாரம் படிக்கிறோம் நம்ம? 1 சாமுவேல் 10. அப்படித்தானே? அப்படியே பாருங்க. இப்ப வேற இருதயம் உள்ள மனுஷன் எப்படி இருப்பான்? சரி, நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கிறோம்? சவுலை பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம். அவர் இடத்துல கர்த்தருடைய ஆவி வந்துச்சு. ஆவி வந்தாலும் என்ன இருந்துச்சு? வேற மனுஷனை மாறிட்டான். வேற மனுஷனை மாறினா என்ன அர்த்தம்? வேற இருதயம் வந்துருச்சு. இப்ப வேற இருதயம்
ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சுன்னா அவன் எப்படி செயல்படுவான் தெரியுமா? அதே 1 Samuel 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துல 24 வசனம் பாருங்க. 24. அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து, ராஜா வாழ்க என்றார். யாரு இது? சவுல். சவுலை பார்த்து ஜனங்கள் எல்லாரும் ராஜா வாழ்கன்னு சொல்றாங்க. ஏன்னா சாமுவேல் இருந்து அறிமுகப்படுத்துறாரு, பாருங்க இவன மாதிரி யாருமே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, இவர்தான்ப்பா ராஜான்னு சொன்னே எல்லா மக்களும் என்ன செய்றாங்க? ராஜா வாழ்கன்னு சொல்றாங்க. ஆனா 26 பாருங்க. சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனா, ராணுவத்தில் தேவன் எவர்களை ஏவினாரோ அவர்களும் அவனோட கூட போனார்கள். ஆனா 27 வருஷம் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களா? சவுல் தான் என்னுடைய ராஜன் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களா? 27 வருஷம் பாருங்க. ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரசிக்க போகிறான் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். ஏதாவது புரிஞ்சுச்சா? பாயிண்ட் புரிஞ்சா? இப்ப சவுல் இருக்கிறாரு. இப்ப அவருக்கு என்ன நடந்துச்சு? சவுல் மேல தேவனுடைய ஆவியானவர் வர்றாரு. அதனால அவன் வேற மனுஷன் ஆயிட்டாரு. வேற மனுஷன் ஆனா என்ன அர்த்தம்? வேற இருதயம் வருது. இப்ப வேற இருதயம் பெற்ற ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்? அதாவது வேற ஆவியை பெற்ற மனுஷன் எப்படி இருப்பான்? அவனுக்கு ஒரு பொறுப்பு வருது. என்ன பொறுப்பு வருது? ராஜா என்ற அந்தஸ்து வருது. ஒரு சில பேர் ஏற்றுக்கொள்றாங்க, இன்னொரு பேர் ஏற்றுக்கொள்ளல. உடனே என்ன சொல்றாங்க? இவனா நம்ம வச்சுக்க போறான் அப்படின்னு விமர்சனம், கிரிட்டிசிசம் வருது. ஹவ் வி ஃபேஸ் கிரிட்டிசிசம்? ஒரு ராஜா, ஒரு கூட்டம் ஏற்றுக்கிறாங்க, இன்னொரு கூட்டம் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இப்ப நம்மளும் சபையில போதவர்களா இருப்போம், இல்ல நம்ம ஒரு இடத்துல வேலை செய்வோம். ஒரு சில பேர் நம்மள பிடிக்கும், இன்னொரு சில பேர் நம்மள பிடிக்காது. அவர் வி கோயிங் டு ஃபேஸ் த கிரிட்டிசிசம்? வசனம் என்ன சொல்லுது? சவுல் என்ன செஞ்சாராம்? காது கேளாதவனை போல் இருந்தான். முடிஞ்சு போச்சு. ஹவு டு ஃபேஸ் த கிரிட்டிசிசம்? தமிழ்ல கிரிட்டிசிசம் என்ன சொல்லுவாங்க? அழகான வார்த்தை ஒண்ணு இருக்கு, மொழிபெயர்க்கும் போது வருது. யாராவது நம்மள கிண்டல் அடிச்சு பேசுறாங்க, விமர்சனம் பண்றது, சரிங்களா? யாராவது தவறா நம்மள விமர்சனம் பண்றாங்க, நான் எப்படி ஜெயிக்கிறது? தேவனுடைய ஆவி இருக்கணும் ஒண்ணு. தேவனுடைய ஆவி இருந்துச்சுன்னா வேற இருதயம் இருக்கும். வேற இருதயம் இருக்கும் போது யாராவது கிரிட்டிசிசம் பண்ணாங்கன்னா சைலண்ட், காது கேளாத போல இருந்தா அவ்வளவுதான். சொல்லுவாங்களே, என்ன பேசினாலும் சுடு சொன்ன காது கேளாத போல இருக்கான், அவன் தேவனுடைய மனுஷன் தான். Just because we are silent, it doesn't mean that God's spirit is not dwelling in him. சரிங்களா? அவன் அமைதியா இருக்கிறதுனால ஆவியானவர் அவனோட கூட இல்ல அப்படி எல்லாம் கிடையாது. அவனுக்கு தெரியும் அந்த கிரிட்டிசிசத்தை அதுல எந்த பயனும் இல்லைன்னு தெரியும். ஆனா அவன் கூட ஒரு கூட்டம் இருந்தாங்க. அந்த கூட்டம் வசனம் சொல்றதுல, கர்த்தர் யாருடைய இதயத்தை ஏவுனாரோ அவங்க யாரோட சேர்ந்துட்டாங்க? சவுலோட சேர்ந்துட்டாங்க. ஆனா பேலியாளின் மக்கள் இவனா நம்மளை ரசிக்க போறான் அப்படி இன்னொரு கூட்டம் இருக்குது, அவன் காது கேளாத போல இருந்தான். சம்டைம்ஸ் நம்ம வாழ்க்கையிலையும் விமர்சனங்கள்லாம் வரும். பி சைலண்ட், டோட்டலி காது கேளாத போல நம்ம இருக்கிறது. நம்ம என்ன செய்யணும்? நம்ம பழகணும். அதுக்கு நம்மளால பழக முடியாது, அமைதியால இருக்க முடியாது. எவ்ரிடே விசேஷித்த ஆவியால நம்ம என்ன செய்யணும்? நிரப்பப்படணும். ஆண்டவரே fill me with your spirit. ஒவ்வொரு நாளும், இல்லாட்டா நம்மளால சைலண்டா இருக்க முடியாது. நம்ம வாய் திருப்பி வந்துரும், திருப்பி பேசிரும். நம்மளால நம்ம நாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. யாக்கோபுல சொல்றாருல, நாவை ஒருவனாலும் அடக்க முடியாது. அங்க ஆவியானவர் வேணும். ஆவியானவர் இருந்தா தான் நாவு அடங்கும், சைலண்டா இருப்போம். அதுக்கு விசேஷித்த ஆவி நமக்கு அவசியம். சரிங்களா? என்னாகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24. என்னாகும் புஸ்தகம் போங்க. என்னாகும் புஸ்தகம் 24வது அதிகாரம் போங்க. 14ஆம் அதிகாரம் சாப்டர் 14, 14ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனம் பாருங்க. verse 24. என்ன 14, 24 பாருங்க. என்னுடைய தாசனாகிய காலேப்பு, எடுத்துட்டீங்களா? நம்பர்ஸ் 14 verse 24, அழகான வசனம். என்னுடைய தாசனாகிய காலேப்பு வேற ஆவியை உடையவனாய் இருந்தபடினாலும் உத்தமனாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். யாரை குறித்து சொல்றாரு? இந்த காலேப்பை குறித்து சொல்றாரு. அவன்கிட்ட வேற ஆவி இருந்துச்சு, அதனால என்ன நடந்தான்? உத்தமமா என்னை பின்பற்றி வந்தான். சரிங்களா? வந்ததுனால அவனை நான் என்ன செய்வேன்?
கானானுக்குள்ள கொண்டு போவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க நானும் கானானுக்குள்ள போகணுமா? உத்தமமாய் நடக்கணுமா? நமக்கு எந்த ஆவி வேணும்? வேற ஆவி வேணும். விசேஷித்த வேற ஆவி வேணும். வேற ஆவி இல்லைன்னா நம்ம ஆண்டவருக்கு உத்தமமாய் நடக்க முடியாது, கானானுக்குள்ள போக முடியாது. நம்மளும் நம்முடைய சந்ததியும், அங்க பெல்சாசாரும் அவனுடைய சந்ததியும் அழிஞ்சு போயிருச்சு. இங்க நம்முடைய சந்ததியும் அந்த கானானுக்குள்ள, பரலோக கானானுக்குள்ள போகணும் அப்படின்னா நமக்கு எது வேணும்? நமக்கு யார் வேணும்? அந்த வேறே ஆவி, அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவசியம். அவரோட நமக்கு ஒரு வாழ்க்கை, அவரோட ஒவ்வொரு நாள் உறவு இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்வோம்? நம்மளுக்கு காலைப்பு போல உத்தமமாய் நடப்போம். நாமும் நம்முடைய சந்ததியும் அந்த பரலோக கானானுக்குள்ள போவோம். அந்த பரிசுத்த ஆவியை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வது எப்படி? லூக்கா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், லூக்கா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனம். லூக்கா 11:13 பாருங்க. ரொம்ப அழகான வசனம், எனக்கு பிடிச்ச வசனம். இது கிரேட் ப்ராமிஸ். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவை கொடுக்க இருந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம். எப்ப? எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். எப்ப சொல்றாரு? பொல்லாதவர்களாகிய நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பீங்களாப்பா. பரமபிதா எப்படிப்பட்டவர்? எவ்வளவு நல்லவர். தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு தோசு ஆஸ்கிம் அப்படின்னு இருக்கா. அப்போ ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? நம்ம முழங்கால் தாங்க, வேற வழியே கிடையாது. திருப்பி திருப்பி சொல்றேன், முழங்கால் போட்டாதான் விசேஷ ஆவி. இப்ப தானியலுக்கு எப்படி விசேஷ ஆவி கிடைச்சிச்சு? 3 நேரம் முழங்கால், அப்படித்தானே? முழங்கால நின்றதுனாலதான் தானியல் விசேஷ ஆவினால நிரப்பப்பட்டாரு. புரிஞ்சு முடிச்சுங்களா? அதுல அந்த பாபிலோன்ல தான் தானியல் வாழ்றாரு. ஆனா பாபிலோன் அழிஞ்சு போச்சு, ஆனா தானியல் அழியல. பாத்தீங்களா? காரணம் என்ன? விசேஷ ஆவியினால நிரப்பப்படுறாங்க. சரிங்களா? அப்ப அதுக்கு காரணம் என்ன? முழங்கால். ஒவ்வொரு நாளும் ஆண்டோட சமூகத்துல, ஆண்டோரை என்னால முடியாது, உங்களால தான் முடியும், உங்களுடைய ஆவியினாலதான் முடியும். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. படிக்கிறோமா இல்லையா? அவருடைய ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது விடுதலை உண்டு. அப்ப ஒவ்வொரு நாளும் அந்த விசேஷ ஆவிக்காக நம்ம போராடணும். ஆண்டவரே, நீங்க வெறும் நம்ம பரிசுத்த ஆவியினால வைக்க கூடாது, விசேஷ ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்பும் ஐயா, நிரப்பும் ஐயா. கடைசி ஒரே ஒரு வசனம் வாசித்துட்டு நான் முடிக்கிறேன். அந்த வசனத்தை வாசிக்கும் போது, இந்த பாபிலோன் அழியணும்னு ஆண்டவர் நினைச்சாரா? சரி, தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்காரு அப்படின்னா அது நிறைவேறணும் அப்படின்னு நினைச்சாரா ஆண்டவர்? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். தீர்க்க தரிசனத்துல 2 விதமான தீர்க்க தரிசனம் இருக்குது. நிபந்தனைக்குட்பட்ட தீர்க்க தரிசனம், நிபந்தனைக்குட்படாத தீர்க்க தரிசனம். கண்டிஷனல் ப்ராபசி அண்ட் அன்கண்டிஷனல் ப்ராபசி. சொல்லிருக்கா இல்லையா? ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஒரு தேசத்தை குறித்து நான் அழிப்பேன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா அந்த தேசம் மனம் திரும்பிச்சு, நான் என்ன செய்ய மாட்டேன்? அழிக்க மாட்டேன். அப்ப பாபிலோன் அழிஞ்சு போகணும்னு தேவனுடைய விருப்பமா? ஒரே ஒரு வசனம், கடைசி வசனம் பார்த்து முடிக்கலாமா? எங்க இருக்கு அப்படின்னா எரேமியா 51:9 வசனம். எரேமியா 51:9 வசனம் வாசிக்கலாமா? வாசித்து முடிக்கலாம். எரேமியா 51:9 வசனம் ரொம்ப அழகான வசனம் பாருங்களேன். பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம், அது என்ன செய்யல? குணமாகல. ஆமென். புரிஞ்சா உங்களுக்கு? எனக்கு இந்த வசனத்தை ரொம்ப பிடிச்சிச்சுங்க. அந்த வசனம் பாருங்க. பாபிலோனை குணமாகும்படி பார்த்தோம், ஆனா அது என்ன செய்யல? குணமாகல. அப்போ ஆண்டவர் தானியேலையும், அனனியா, அசரியா, மிஷாவேலை, எரேமியாவை, அந்த தீர்க்கதரிசி எல்லாம் அந்த காலகட்டத்துல வச்சாரு. எதுக்கு வச்சாரு? இந்த பாபிலோன் குணமாகாதா, குணமாகாதா, குணமாகாதானே ஆண்டவர் ஏக்கத்தோடு தேவன் காத்து கொண்டிருந்தார். ஆனா அது என்ன செய்யல? குணமாகல. அது போலதான் ஆண்டவர் வாழ்வின் குணமாவானா? அது போலதான் ஆண்டவர் இந்த கூட்டத்துல கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் குணமாவாங்களா, குணமாவாங்களா, ஒவ்வொரு வாரமும் செய்தி கேட்கிறாங்களே, ஒவ்வொரு நாளும் செய்தி கேட்கிறாங்களே, குணமாவாங்களா, குணமாவாங்களான்னு சொல்லி ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். என்ன சொல்ல போறார் நம்மளை பார்த்து? குணமாவும் அப்படின்னு சொல்லி ஆண்டவத்துல ஒப்படைக்கிற நம்ம ஆசையா இருக்கிறோமா? எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,